பரக்காத்து ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை குருமா செய்யப்போகிறேன். அதுக்கு நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சு காலையில் 4 விசில் குக்கரில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காயில் வந்து சோம்பு, கசகசா, மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட்டி அதில் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன். 2 தக்காளி பழத்தை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன். வச்சு அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் விட்டு நம்ம வெடிக்க விட்டுக்கலாம். ஒரு பாதி பிரிஞ்சு இலை சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். வெந்துருச்சு. வெந்தவுடனே அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுக்கிட்டேன். சிம்மில் வச்சு பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேன். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரெண்டும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து கொண்டக்கடலை சேர்த்து கிண்டிக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதித்து வேகட்டும். கொதிக்க விடலாம். கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்தோன்னா தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பண்ணிவிட்டு இதில் வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒதுங்கி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ்.